Hello friends, welcome to REEMA'S kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரெட் கிரம்ஸ் எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்ப்போம். நான் ஒரு 8 பிரெட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடையில் பிரெட் கிரம்ஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் போட்டுக்கிறேன். பல்ஸ் மோட் இருக்கும் இல்லையா, அதை அரை செகண்டுக்கு 2 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை ஒரு பேனில் கொட்டிடுறேன். இப்போ செகண்ட் ஹாஃப் போட்டுடலாம். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதையும் அந்த பேனில் கொட்டிடலாம். இப்போ இதை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டோம். இந்த பேனை வச்சு லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப லைட்டாக கட்டி கட்டியாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த கட்டினா இதாகிடும். இந்த பிரெட் கிரம்ஸை 3 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு. கடையில் வாங்குற மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், இல்லை சிம்மில் வச்சுக்கலாம். இதோ கட்டி கட்டியாக இருக்குது. இந்த கட்டி கட்டியாக உள்ளது போயிடும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் போயிடும். இப்போ உள்ள எல்லா ஸ்நாக்ஸ்க்குமே பிரெட் கிரம்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சூப்பராக கடையில் உள்ள மாதிரியே ரெடி ஆயிருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.